Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. என்னை கேள்வி கேட்க நீ யாரு? நீ யார்? Who are you? Who are you? எதற்கு? என்னை கேள்வி கேட்பதற்கு. To question me. Who are you to question me? Again, who are you to question me? அவளிடம் அதை கொடுக்க நீ யார்? அதை கொடுக்கறதுக்கு நீ யார்? உரிமை உள்ளவங்க தான் கொடுக்க முடியும். எப்படி கேட்கலாம்? Who are you to give that to her? Who are you to give that to her? எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Who are you to give that to her? Who are you to give that to her? நீ சொல்வது எதுவுமே எனக்கு புரியல, என்னால புரிஞ்சு கொள்ள முடியதில்லை. ஏதோ சொல்றேன், எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. I don't understand. I don't understand எதுவுமே, anything. I don't understand anything. நீ சொல்வது, you say. I don't understand anything you say. அவள் பேசுவது எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு புரியதில்லை. I don't understand anything she speaks. I don't understand anything she speaks. எல்லாரும் மறுமுறை இருக்க சொல்லி பாருங்க. Very good. I don't understand anything she speaks. என் அப்பா 2 மணி நேரமாக தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனியுங்க. அப்பா 2 மணி நேரமாக தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் இந்த வேலை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Still we don't know when will it finish. அது எப்ப முடியும் எங்களுக்கு இன்னுமே தெரியாது. அதாவது ஏற்கனவே ஒரு செயல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டே இருக்குமாயின் இதனை வெளிக்காட்டுவதற்காக நாம் ஆங்கிலத்தில் present perfect continuous tense பயன்படுத்துவோம். present perfect continuous tense. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus have been or has been plus main verb வந்து ing ஃபார்ம்ல இருக்க வேண்டும். have been, has been என்ற 2 வடிவம் வந்து விட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒருமை பன்மை என்ற வேறுபாட்டுக்கு அமையத்தான் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். வழக்கம் போலவே பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கு has beenும் மிகுதி அனைத்திற்கும் have beenும் பயன்படுத்தப்படும். ஏன் ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐயா இருக்கட்டுக்கும் வியா இருக்கட்டுக்கும் ஐ சிங்குலர் இருந்தாலும் ஹாவ் தான் பயன்படுத்துவோம். அதே போல செகண்ட் பர்சன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் நிற்பவர் யூ என்பது ஒருவரையும் குறிக்கும் பலரையும் குறிக்கும், இருந்தாலும் நாம் ஹாவ் தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கு மாத்திரம் ஹாஸ் பீன் பயன்படுத்தப்படும். இங்கு கால அளவை குறிப்பிட்டு காட்டுவதற்காகத்தான் நாம் present continuous tense பயன்படுத்தாத present continuous tense பயன்படுத்தாத present perfect continuous tense பயன்படுத்துகின்றோம். எதற்காக? காலத்தை முன்னிறுத்துவதற்கு. அப்போ இந்த காலம் ஒரு குறிப்பிட்ட கால அளவாக இருக்குமாயின், அதாவது டைம் டியூரேஷன் ஆயின் for என்பதும், குறிப்பிட்ட காலமாயின் since என்பதும் பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு 2 hours, 3 months, 5 years அந்த மாதிரி கால அளவுகளை குறிப்பிடும் போது for என்பதும், Monday, Tuesday, 4 o'clock, April 2023 இந்த மாதிரி குறிப்பிட்ட காலங்களை குறிப்பிடுவதற்கு since என்பதும் பயன்படுத்துவோம். இப்போ நாம் வாக்கியத்தை பார்ப்போம். என் அப்பா, my dad or my father, உங்களுக்கு எது பிடிக்குமோ சொல்லுங்க. third person singular ஆகையால் has been வேலை செய்து கொண்டே ing form. working எங்கே? தோட்டத்தில். தோட்டத்தில் in the garden எவ்வளவு காலமாக? 2 மணி நேரமாக. for 2 hours. for 2 hours. My dad has been working in the garden for 2 hours. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. practice makes you perfect.
Very good. My dad has been working in the garden for 2 hours. அவள் 3 மணி நேரமாக டிவி பார்த்துட்டே இருக்கிறாள். எப்ப முடிக்க போறாண்டே தெரியல எங்களுக்கு. 3 மணித்தியாலத்துக்கு முன்னமே ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்ப கிட்டத்தட்ட 3 மணித்தியாலமே பார்த்து கொண்டே இருக்கிறா. She has been watching the TV for 3 hours. She has been watching TV for 3 hours. Again, she has been watching TV for 3 hours. காலையிலிருந்து பறவைகள் பாடிக்கொண்டே இருக்கின்றன. காலையிலிருந்தே பாடிக்கொண்டிருக்கின்றன. The birds, பன்மை, பேசப்படுகின்ற ஒருமை எழுவாயல்ல பன்மை. ஆகவே have been. The birds have been singing since morning. காலையில் இருந்து. The birds have been singing since morning. The birds have been singing since morning. குழந்தைகள் 4 மணியிலிருந்து பூங்காவில் விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப 5 மணியா இருக்கலாம், 6 மணியா இருக்கலாம், இவன் 4:30 கூட இருக்கலாம். 4 மணியிலிருந்து விளையாடிட்டே இருக்கிறார்கள். எப்ப முடிக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. The children, பன்மை, have been. The children have been playing in the park. எங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க? பார்க்ல. The children have been playing in the park since 4 o'clock. The children have been playing in the park since 4 o'clock. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Amazing. The children have been playing in the park since 4 o'clock. உங்களுடைய ஒப்படைகளை அடுத்த 2 கிழமைக்குள் ஒப்படையுங்கள். 2 கிழமைக்குள் ஒப்படையுங்கள். இப்படி குள் அப்படின்னு சொல்லி இதற்குள் within என்ன பயன்படுத்துவோம்? within. ஒப்படையுங்கள். submit. Submit your assignments. Submit what? Your assignments. Submit your assignments within the next 2 weeks. Submit your assignments within the next 2 weeks. அவர்கள் அடுத்த 3 மணித்தியாலத்திற்குள் எங்களுடைய வீடு வந்தடைந்தார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தை கதைச்சிட்டு இருக்கிறோம். எப்ப வந்தடைந்தாங்க? அவங்க எப்ப போன் பண்ணினாங்களோ அதுல இருந்து அடுத்த 3 மணித்தியாலத்துக்குள்ள வந்தடைஞ்சிட்டாங்க. அடுத்த 3 மணித்தியாலத்திற்குள் எங்களுடைய வீடு வந்தடைந்தார்கள். கடந்த காலத்தில் சொல்றோம். They reached our home. They reached our home within the next 3 hours. They reached home. They reached our home within the next 3 hours. Again, they reached our home within the next 3 hours. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Who are you? நீ யாரு? எனக்கு புரியல. I don't understand. Present perfect continuous tense ஓடு கால அளவு அல்லது குறிப்பிட்ட காலத்தை பயன்படுத்துவதற்கு for அல்லது since பயன்படுத்தியும் within என்பதை பயன்படுத்தியும் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை உங்களால் இயன்ற அளவுக்கு எழுதி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers and if you have any mistakes, I will correct it for you. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவர்களை சென்றடைவதற்காக தயவு செய்து லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.